ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடி ஒரு கிரானி சர்க்கிள் பண்ணோம். கிரானி சர்க்கிள்லேருந்து ஒரு கிரானி ஸ்கொயர் பண்ணோம். இப்போ நம்ம இந்த கிரானி ஸ்கொயரை பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த பிளாக் பண்ணி வச்ச கிரானி ஸ்கொயரை நம்ம இப்போது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம். இந்த சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் ஃப்ரண்ட் சைடு எது, பேக் சைடு எது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிறது இந்த ஸ்டிச்சஸ், அந்த வி ஸ்டிச்சு உங்களை பார்த்து இருக்கிற சைடு தான் ஃப்ரண்ட் சைடு. சரிங்களா? அந்த ஃப்ரண்ட் சைடு ரெண்டுத்தையும் உள்ளுக்கா வர மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது ராங் சைடு வெளியில் இருக்கணும், ஃப்ரண்ட் சைடு ரெண்டு ரெண்டு கிரானி ஸ்கொயர்லேயும் உள்ளே இருக்கணும். சரிங்களா? கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி சரியாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த யான் எடுத்துக்கோங்க. யான் எடுத்துட்டு அந்த பார்டரில் நம்ம ஒரு யான் போட்டிருக்கோம் இல்லையா, அதே கலரில் நீங்கள் யான் எடுத்துக்கணும். ஆனால் இப்போ எங்ககிட்ட அந்த யான் இல்லாதனால அது ஒரு ஒரு அதே மாதிரி இருக்கிற ஒரு கலரை நான் எடுத்துருக்கிறேன். ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல பெரிய யானாக விட்டுக்கோங்க. பெரிய யானாக விட்டுக்கிட்டு அப்போ தான் அந்த 3 சைடு நம்ம தைக்க போகிறோம். இப்போது நான் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம தைக்க போகிறோம். நீடலும் யானையும் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு கார்னரில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கார்னரு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கார்னரில் நம்ம 2 ஸ்டிச் போட்டோம் இல்லையா, 2 செயின் போட்டோம் இல்லையா, அந்த செயினில் செயினை விட்டுட்டு 2வது செயின் அதில் முதல்ல ஊசியை நுழைச்சி விட்டுக்கோங்க. 2 இதுலேயும் இருக்கிற பேக் ஸ்டிச், பேக் லூப் அதில் நம்ம நுழைச்சி விட்டுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதனோட பேக் லூப் அதனோட பேக் லூப் 2 ஸ்டிச்சும் சேர்ந்து இருக்கும். அதில் நுழைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நுழைச்சி விட்டாச்சு. நுழைச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு நாட் போடுங்க. சாதாரணமாக நம்ம எப்படி நாட் போடுறோமோ அதே மாதிரி போட்டால் போதுமானது. இப்போ நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம 3 பக்கம் இதனோடத தைக்க போகிறோம். ஒரு பவுச் பண்ண போகிறோம். அந்த பவுச்சுக்கு நம்ம இப்போ 3 சைடு தைக்க போகிறோம். சரிங்களா? இந்த 3 சைடு தைக்கிறதுக்கு நம்ம இதே மாதிரி தான் அந்த பேக் லூப்பு, அடுத்த ஸ்டிச்சில் இருக்கிற பேக் லூப்பும் அது அந்த கிரானி ஸ்கொயர், இந்த கிரானி ஸ்கொயர் அடுத்து அந்த இன்னொரு கிரானி ஸ்கொயர் அதில் இருக்கிற பேக் லூப்பையும் சேர்த்து அழகாக, ரொம்ப டைட்டாக நீங்கள் போடக்கூடாது, கரெக்டாக நீங்கள் அந்த ஸ்டிச்சை போடுங்க. இப்போ பாருங்கள், திருப்பியும் ஒரு தடவை சொல்கிறேன். பேக் லூப் இதிலேருந்து ஒரு ஸ்டிச்சு, அதுலேருந்து ஒரு ஸ்டிச், அதனோட ஒரு லூப் எடுத்துகிட்டு, ரெண்டுத்தோட பேக் லூப் தான் அது. ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த நீங்கள் டெய்ல் ஒன்று விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த நாட் போட்டது அதையும் உள்ளுக்கா ஹைட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த உள்ளுக்கா வந்துடும். அந்த இதை நீங்கள் ஹைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த டெய்ல் வெளியில் வராமைக்கு உள்ளுக்கா நீங்கள் போட்டுடலாம். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும், ஒரு ஸ்டிச்சு கூட விடாதீங்க, ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் இந்த மாதிரி ஊசி நுழைச்சி வச்சுட்டு, நீங்கள் ஹெம் ஸ்டிச் போடுவீங்க தெரியுமா, அந்த மாதிரி நீங்கள் மாட்டுக்கு போட்டுகிட்டே போக வேண்டியதுதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சேர்ந்துட்டு வருதுன்னு. இந்த மாதிரி 3 பக்கமும் நம்ம சேர்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடும். நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சாக நம்ம காமிக்கணும் அப்படின்னாக்கா. உங்களுக்கு இதுவே புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா கிளியராகவும் தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் எந்த ஸ்டிச்சையும் விடாமைக்கு நீங்கள் அந்த லூப்ஸில் போட்டுகிட்டே வந்துட்டிங்கன்னா நீங்கள் சேர்த்துடலாம். இந்த 2 கிரானி ஸ்கொயரையும் நீட்டாக அழகாக ஒரு பவுச் போல் சேர்த்துடலாம்.
இப்போ ஒரு பக்கம் பூரா சேர்த்தாச்சு, கடைசி ஸ்டிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சேர்ந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக சேர்ந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச்சஸ் வரும். அடுத்த பக்கமும் ரெண்டாவது பக்கம் சேர்க்க போகிறோம். அப்படியே கண்டினியூ பண்ணி நீங்கள் சேர்க்க வேண்டியதான். அதுக்கு தான் நீங்கள் பெரிய நூலாக விட்டுக்கங்க அப்படின்னு நான் முதல்லையே சொன்னேன். ஸோ இப்போ 2 பக்கமும் சேர்த்தாச்சு. பார்த்திங்கன்னா அழகாக 2 பக்கம் சேர்த்தாச்சு. இப்போ 3வது பக்கம் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ 3வது பக்கம் சேர்த்தாச்சு. இப்போ கடைசி ஸ்டிச்சு வந்தாச்சு. 3வது பக்கத்தில் கடைசி ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாட் போட போகிறோம். எப்பவும் போல் நீங்கள் நூலில் போடுற நாட் மாதிரியே தான் இதுலேயும் போட போகிறீங்க. முடிக்கும்போது எப்படி நாட் போடுவீங்களோ அதே மாதிரி ஒரு 2 நாட்டாக போட்டு விடுங்க, அது வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி. இப்போ அழகாக 2 நாட்டு போட்டாச்சு பாருங்கள். இது 2வது நாட்டு. இப்போ 2 நாட் போட்டாச்சு. கட் பண்ணி விட்டுருங்க, யானை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம 3 பக்கமும் சேர்த்தாச்சு. இப்போ ராங் சைடில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதனால் நீங்கள் இப்போ அதை வந்து திருப்பி விட்டுக்கங்க. எவ்வளோ அழகாக சேர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ அதை ரிவர்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டிங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பவுச் பார்க்கலாம் நீங்கள். இப்போ ஒரு சாட்டின் ரிப்பன் எடுத்துக்கோங்க. சாட்டின் ரிப்பன் எடுத்துகிட்டு அந்த செயின் ஸ்பேசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயின் ஸ்பேசஸில் நீங்கள் அதை ஆல்டர்னேட்டிவாக ஒரு 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 இது விட்டு ஒரு இது நீங்கள் பாட்லி பேக் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுலேயும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு சென்டரில் ஒரு நாட் போ நாட் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு போ நாட் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கிஃப்ட் பவுச், ஒரு சின்ன கிஃப்ட்டு ஏதாவது நீங்கள் இதில் போட்டு கொடுக்கலாம். பாருங்கள் இன்னொன்று நான் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப சின்ன பவுச், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த மாதிரி கலர் கலர் சாட்டின் ரிப்பன் போட்டு நீங்கள் அதில் ஏதாவது கிஃப்ட்டு வாங்கி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. போ நாட் போட்டு அழகாக சாட்டின் ரிப்பன் போட்ட உடனே இப்போ பாருங்கள் ஒரு சின்ன போட்லி பேக் மாதிரி ஒரு போட்லி பவுச் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இதில் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் இந்த மாதிரி பெரிய கிஃப்டாக போடுங்க. சின்ன கிஃப்ட்டு போட்டிங்கன்னா அந்த ஓட்டையில் வெளியில் வந்துடும். ஏன்னா இது பேசிக் கிரானி ஸ்கொயரில் பண்ணது. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேப்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி பெரிய பெரிய கிஃப்ட்டு நீங்கள் இந்த மாதிரி இதுக்குள்ளே பவுச்சுக்குள்ளே போட்டு நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்கள். நன்றி.